Academy Reasoning Daily Dose. இன்னைக்கு ரீசனிங்ல அனலாஜி ரிலேட்டடான क्वेश्चंस டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அனலாஜி அப்படினா உங்களுக்கு क्वेश्चंस எப்படி இருக்கும்னா சோ இந்த மாதிரி இருக்கும். அதாவது ரேஷியோ சிம்பல்ஸ் யூஸ் பண்ணி இருக்கும். அதாவது என்ன பண்ணனும் அப்படினா செலக்ட் தி ஆப்ஷன். இங்க ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணனும். ஓகேங்களா? that is related to the fifth term. ஓகேங்களா? இந்த ஆப்ஷன் that is related to fifth term in the same way as the second term is related to the first term and the fourth term is related to the third term. ஓகேங்களா? so first termல இருந்து second term வந்திருக்கும். அதே மாதிரி third termல இருந்து fourth term இருக்கும். இப்போ fifth termல இருந்து next sixth term என்ன வரும் அப்படினு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணனும். ஓகேங்களா? அப்ப பாத்தீங்கன்னா first termல இருந்து second termக்கு இருக்க லாஜிக்கும் பேட்டர்னும் second termல ஓகேங்களா? first termல இருந்து second termக்கு இருக்க லாஜிக் அண்ட் பேட்டர்ன் அது வந்து third termல இருந்து fourth termக்கு அதே சேம் தான் இருக்கும். அதே சேம் தான் வந்து உங்களுக்கு 5thல இருந்து 6க்கு வரும்போது இருக்கும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு? ஆல்பபெட்ஸ் பேஸ் பண்ணி இருக்கு. Z Y. ஓகேங்களா? இந்த அனலாஜிலே உங்களுக்கு ஆல்பபெட் பேஸ் பண்ணி நம்பர்ஸ் பேஸ் பண்ணி and then figures பேஸ் பண்ணி எல்லாமே words பேஸ் பண்ணிலாம் இருக்கும். இப்போ இன்னைக்கு என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா நம்ம ஆல்பபெட் பேஸ் பண்ண क्वेश्चंस டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ அதுக்கு உங்களுக்கு ஆல்பபெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஜஸ்ட் A to Z இருக்கக்கூடிய இந்த ஆல்பபெட்ஸ்க்கு ஒவ்வொரு ஆல்பபெட்ஸ்க்கான நம்பர்ஸும் தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் G னா 7, I க்கு பாத்தீங்கன்னா 9, R னா 18, V னா 22. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆல்பபெட்ஸ்க்கான நம்பர்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ப்ளஸ் வந்து ஒவ்வொரு ஆல்பபெட்கான ஆப்போசிட் லெட்டர்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் J அப்படினா அதோட ஆப்போசிட் லெட்டர் Q, Q க்கு ஆப்போசிட் லெட்டர் J. ஓகேங்களா? G க்கு T, T க்கு G. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆல்பபெட்ஸ்க்கான ஆப்போசிட் லெட்டர் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம क्वेश्चंस டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Z Y இருக்கு. இங்க 51 ன்னு நம்பர் கொடுத்திருக்காங்க. சோ அப்போ Z கான வேல்யூ என்னன்னு பாருங்க. 26. Y ஓட நம்பர் என்னன்னு பாருங்க. 25. ஓகேங்களா? Y க்கு 25, Z க்கு 26. சோ இத ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. என்ன வருது? 51 ன்னு வருது. நெக்ஸ்ட் இதே சேம் பேட்டர்ன் வருதான்னு பாருங்க. U அப்படினா 21, T அப்படினா 20. ஆட் பண்ணுங்க. என்ன வருது? 41 வருது. சோ இங்க 41 இருக்கு. சோ இதே பேட்டர்ன் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் இங்க என்ன வரும் அப்படினு பாத்தீங்கன்னா P அப்படினா 16, நெக்ஸ்ட் O அப்படினா 15. சோ ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 31 வரும். சோ ஆன்சர் வந்து 4th ஆப்ஷன் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் क्वेश्चन. ஓகேங்களா? செகண்ட் क्वेश्चनல இங்க third term என்ன வரும் அப்படினு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். சோ ஃபர்ஸ்ட்ல இருந்து செகண்ட்க்கு பாருங்க. D இருக்கு. D னா எவ்வளவு வேல்யூ? 4. ஓகேங்களா? F னா 6. எவ்வளவு ஆட் ஆயிருக்கு? +2 ஆட் ஆயிருக்கு. அதே சேம் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5th term வந்து 12, 6th term 14. எவ்வளவு ஆட் ஆயிருக்கு? +2 ஆட் ஆயிருக்கு. அப்போ இங்க ஒரு டேர்ம் இருக்கும். அதோட +2 ஆட் ஆயி தான் உங்களுக்கு O15 ன்னு வந்திருக்கும். 15 னா எதை +2 பண்ணா 15 வரும்? 13. இப்போ 13 + 2 பண்ணா தான் உங்களுக்கு 15 வரும். 13 னா உங்களுக்கு என்ன வரணும்? Mங்கிற லெட்டர் வரணும். சோ ஃபர்ஸ்ட் லெட்டர் M இருக்கணும். சோ செகண்ட் ஆப்ஷன் அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் செகண்ட் லெட்டர் பாருங்க. செகண்ட் லெட்டர்ல இங்க J10, H8. என்ன பண்ணிருக்காங்க? இதுல இருந்து இங்க -2 ஆயிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா P16, N14. உங்களுக்கு -2 ஆயிருக்கு. ஓகேங்களா? ஃபார் த சேம் பண்ணும்போது Z வரணும். -2 பண்ணா உங்களுக்கு என்ன வரணும்? Z வரணும். அப்ப என்னவா இருக்கணும்? B ஆ இருந்தா தான் -1A, -2Z ன்னு வரணும். சோ உங்களுக்கு செகண்ட் லெட்டர் என்ன வரணும்? B. சோ M first letter, B second letter. So option வந்து third option தான் answer. Next third question பாருங்க. ABC அப்படினு சொல்லிட்டு இதுக்கான நம்பர் வந்து 6 ன்னு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் DEF க்கு 120 ன்னு கொடுத்திருக்காங்களா? பாருங்க. A னா அதனுடைய நம்பர் என்ன வரும்? 1. B னா என்ன வரும்? 2. C னா 3. இதெல்லாம் ஆட் பண்ணாவே உங்களுக்கு என்ன வந்துரும்? 6 வந்துரும். பட் D னா 4, E னா 5, F னா 6. இதெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வருமானா 15 தான் வரும். பட் இங்க என்ன இருக்கு? 120 இருக்கு. சோ மல்டிப்ளிகேஷன் செக் பண்ணுங்க.
இங்கே செக் பண்ணிங்கன்னா மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது 6 வருது. இங்கே மல்டிபிள் பண்ணுங்கள் என்ன வருது 4 × 5 20 20 × 6 120 வருது. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் GIJக்கு பண்ணோம் GIJ G7 I9 J10 ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே மல்டிபிள் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன வரும் 630 வரும். ஸோ ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் நெக்ஸ்ட்டு மிஸ்ஸிங் டேர்ம் ஓகேங்களா. ஸோ இங்கே என்ன டேர்ம் வரும்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். சி இங்கே என்ன இருக்குது D ஸோ +1 இருக்குது. அப்போது இங்கே எம்னா நெக்ஸ்ட் இங்கே என்ன வரணும் +1 N வரணும். ஸோ ஃபஸ்ட் லெட்டர் N வரணும். ஃபோர்த் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் Dலேருந்து இங்கே E செகண்ட் லெட்டருமே நெக்ஸ்ட் லெட்டர் தான் வருது. ஸோ +1 தான் வருது. அப்போ Nனா நெக்ஸ்ட் என்ன வரணும் O வரணும். NO வரணும். ஸோ தேர்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் லெட்டர் பாருங்கள் Hலேருந்து I +1 அப்போ என்ன வரும் Rலேருந்து +1 வந்து S வரும். ஸோ செகண்ட் ஆப்ஷன் ஆன்சர் ஓகேங்களா. ஃபோர்த் ஒனுக்கு செகண்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து கொஷின் ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு 51 அப்படின்னு நம்பர் கொடுத்துருக்காங்க. சம்மர் அப்படிங்கிறதுக்கு இங்கே என்ன நம்பர் வரும் அப்படின்னு பார்க்கணும் ஓகேங்களா. இப்போது ஆசிட்டில் A ஃபார் 1 C 3 I 9 D வந்து 4 ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது இது எல்லாமே ஆட் பண்ணிங்கன்னா 17 வருது. இங்கே எவ்வளோ இருக்குது 51 இருக்குது. அப்போது 17 × 3 என்ன வரும் 51 வரும். ஸோ அப்போ சம்மருக்கு எல்லாம் ஆட் பண்ணுங்கள். S வந்து 90 U 21 M 13 அகைன் M வந்து 13 E வந்து 5 R 18. ஸோ ஆட் பண்ணுங்கள் 9 இது 10 வந்துடும். இங்கே 8 8 16 26 29க்கு 9 ரிமைனிங் 2 2 3 4 5 6 7 8 89 இருக்குது. ஸோ நம்ம இதோட என்ன மல்டிபிள் பண்ணோம் மல்டிபிள் பை 3 பண்ணுங்கள். 9 × 3 27க்கு 7 ரிமைனிங் 2 8 3s are 24 plus 2 26 2. ஸோ ஆன்சர் வந்து 267 செகண்ட் ஆப்ஷன் ஆன்சர் ஓகேவா. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் ஒன் பார்க்கலாம். சிக்ஸ்த் ஒன் பார்த்திங்கன்னா ஆல்ஃபபெட் பேஸ் பண்ணியிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெட்டர் A இங்கே வந்து எங்கே கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து P வந்து லாஸ்ட் லெட்டரை ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஷின் இங்கே சால்வ் பண்ணுறேன். A N S P இப்படி இருக்குன்னா அங்கே எப்படி இருக்குது இந்த P வந்து இங்கே இருக்குது A வந்து இங்கே இருக்குது ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு NS இருக்குது பட் இங்கே என்ன இருக்குது எம்மும் ஹச்சும் இருக்குது. எஸ்ஸும் ஹச்சும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எஸ்ஸுக்கு ஹச் ஆப்போசிட்டு ஓகேங்களா எம்முக்கு N ஆப்போசிட்டு. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. மிடில் இருக்கிறது ரெண்டுமே ஆப்போசிட்டு ஓகேங்களா. அதே சேம் இங்கே இருக்கான்னு பாருங்கள். இதுக்கு என்னது நெக்ஸ்ட்டு WJLSன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே SQOWன்னு கொடுத்துருக்காங்க. எஸ் இங்கே W. ஸோ ஃபஸ்ட்டு லெட்டரையும் லாஸ்ட் லெட்டரையும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. மிடில் இருக்க லெட்டர் ஜேக்கும் எல்லுக்கும் பார்த்தீங்கன்னா ஜேக்கு Q எல்லுக்கு O அப்படின்னு அதனுடைய ஆப்போசிட் லெட்டரை கோட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. இதே சேம் பேட்டர்ன் வச்சு எல் Q P Fக்கு கோட் பண்ணிங்கன்னா லாஸ்ட் லெட்டர் ஃபஸ்ட்டாக வரணும் ஃபஸ்ட் லெட்டர் லாஸ்ட்டாக வரணும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன வரணும் Pக்கு K Qக்கு J ஓகேங்களா. ஸோ அப்போ நமக்கு ஆப்ஷனில் என்ன இருக்கணும் FJKLன்னு இருக்கணும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆன்சர் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு செவன்த் ஒன். ஸோ ஓகே இஃப் அப்படிங்கிறதுக்கு எப்படி கோட் பண்ணியிருக்காங்க 240 அப்படின்னு வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ I அப்படிங்கும் போது என்ன வரும் 9
எஃப் அப்படிங்கும்போது நமக்கு என்ன வரும் 6. நீங்கள் ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது 15 வருதா 15 வருது. பட் இங்கே வந்து இருக்குது 240 இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்க இதனுடைய நெக்ஸ்ட் நம்பரால் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க 16. 15 இன்ட்டு 16 வந்து 240 வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இதே சேம் பேட்டர்ன் யூஸ் பண்ணுங்கள். என்ன வருது ஓக்கு 15 எஃப்க்கு 6 என்ன வரும் 21. இதோடைய நெக்ஸ்ட் நம்பர் ப்ளஸ் 1ஆல் இன்ட்டு 22 பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது 22ஆல் மல்டிபிள் பண்ணால் 42 42 462 வரும். ஸோ ஆன்சர் வந்து 462. ஸோ நீங்கள் இந்த பேட்டர்னில் சால்வ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இன்னொரு பேட்டர்ன் இதே கொஷினுக்கு என்ன பண்ணலாம்னா ஆட் பண்ணால் எவ்வளோ வருது 15. ஸோ 15 ஸ்கொயர் எவ்வளோ வருது 225. அதோட இங்கே வந்து என்ன இருக்குது 240 இருக்குது. அதோட அகைன் ஒரு 15 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 214 வந்துடும். ஃபார் த சேம் அதே சேம் வந்து 15 + 16 எவ்வளோ 21. 21ஓட ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 441. அதோட இந்த 21ஐயே ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 462 வரும். ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டு பேட்டர்னுமே ஃபாலோ ஆகும். நெக்ஸ்ட்டு 8th கொஷின் பார்க்கலாம். இங்கே என்ன இருக்குது ஏ இங்கே சி. ஏனா 1 சினா 3 எவ்வளோ ஆட் ஆகி வருது +2. ஓகேங்களா. இங்கே டினா 4 எஃப்னா 6 இங்கேயும் +2 ஆட் ஆகி வருது. அப்போ இங்கே பினா 2 2ஓட நீங்கள் என்ன பண்ணணும் +2 ஆட் பண்ணிங்கன்னா 4க்கு டி வரணும். ஸோ ஃபஸ்ட் லெட்டர் டி இருக்கணும். ஸோ செகண்ட் ஆப்ஷன் அண்டு ஃபோர்த் ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் லெட்டர் பாருங்கள் பி. பினா 16 இங்கே என்ன இருக்குது ஆர் 18. செகண்ட் லெட்டருமே +2 ஆட் ஆகுது. இங்கே பாருங்கள் டபிள்யூக்கு 23 ஒய்க்கு 25 எவ்வளோ ஆட் ஆகுது +2 ஆட் ஆகுது. அப்போது இங்கே Q என்ன வருது 17 +2 ஆட் பண்ணிங்கன்னா 19க்கு எஸ் வரணும். செகண்ட் லெட்டர் எஸ் வரணும். ஸோ தேர்ட் ஆப்ஷன் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 9th ஒன் பார்த்தீங்கன்னா ஹெச்இன்னு கொடுத்துருக்காங்க. ஹெச்சோட நம்பர் என்னது நமக்கு 8. ஓகேங்களா. ஹச்னா 8 ஈனா 5 ஆட் பண்ணிங்கன்னா என்ன வருது 13 வரும். பட் இங்கே 26 இருக்குது. தட் மீன்ஸ் மல்டிபிள் பை 2 26. ஸோ அதே சேம் பார்த்தீங்கன்னா ஐ ஃபார் 9 எஃப்க்கு 6 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது 15 இன்ட்டு 2 மல்டிபிள் பை 2 பண்ணிங்கன்னா 30 வரும். ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் ஆன்சர் 9th ஒன்க்கு. நெக்ஸ்ட்டு 10th ஒன். ஓகேங்களா. 10th ஒன் பார்த்தீங்கன்னா இங்கே பி இருக்குது. ஓகேங்களா. பிக்கு வேல்யூ என்னது 2. எஃப் மீன்ஸ் 6 உங்களுக்கு எவ்வளோ ஆட் ஆகி வருது +4 ஆட் ஆகிருக்கு. C3 G7 எகெயின் உங்களுக்கு இங்கே +4 ஆட் ஆகுது. அப்போது N14ஓட உங்களுக்கு +4 ஆட் ஆனால் என்ன வரும் 18. 18ங்கும் போது ஆர் தான் வரும். ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆர் இருக்கணும். ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் தான் ஆன்சர். நீங்கள் எக்ஸாமில் இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் செக் பண்ணால் போதும். ப்ராக்டிஸ் பண்ணும் போது மட்டும் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஐனா 9 செகண்ட் லெட்டரில் N14 நமக்கு +5 ஆட் ஆகிருக்கு. E5 J10 இங்கே ஒரு +5 ஆட் ஆகுது. இங்கே W மீன்ஸ் 23 இதோட +5 ஆட் ஆகணும். +3 ஆட் பண்ணிங்கன்னா டபிள்யூவோட +3 ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும் Z. அதோட +2னா AB. ஸோ இங்கே B வரும். ஸோ RB தான் ஆன்சர். ஓகேங்களா. தேங்க்யூ எவ்ரி ஒன்.